ஹாய் மக்களே, எல்லோரும் என்ன நினைப்பீங்க? ஃபுல் மேக்கப்லாம் வந்து நிற்கிறா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க. ஃபேஸில் ஒரே ஒரு பேக் மட்டும் போட்டுட்டு ஃபுல்லாக ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். வேறு எதுவுமே கிடையாது. ஒன்று லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்கள் ஃபேஸும் இந்த மாதிரி க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பேக்கை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பொழுதுமே உங்கள் ஃபேஸ் இந்த மாதிரியே இருக்கும். நல்லா க்ளீனாகவும் சூப்பராகவும் சுருக்கங்கள் இல்லாமலும் நல்லா வலுவலுன்னு பார்க்குறதுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி இருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நீங்களே அசந்து போயிடுவீங்க. ஃபவுண்டேஷன் போடாமலேயே ஃபவுண்டேஷன் போட்டது மாதிரி உங்கள் ஸ்கின், அதாவது உங்கள் ஃபேஸ் வந்து சூப்பராக பிரைட்டாக க்ளோவாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நாம் இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபேர் அண்ட் லவ்லி தாங்க. 10 ரூபாய் பாக்கெட் இது. ஆனால் நீங்கள் இவ்வளோதும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இதில் வந்து ஒரு கால்வாசி அளவு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணால் போதும். அதாவது எங்கேயாவது வெளியில் கிளம்புறீங்க, உங்கள் ஃபேஸ் வந்து இன்ஸ்டன்ட்டாக பிரைட்டாக மாறணும், வேறு எந்த மேக்கப்பும் நம்ம போடக்கூடாது, ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம ஃபேஸ் வந்து மேக்கப் போட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதுங்க. உங்கள் ஃபேஸ் அசால்ட்டாக செம்மையாக மாறிடும். இப்போ இந்த ஃபேர் அண்ட் லவ்லி பேக்கெட் நான் பிரிச்சுட்டு ஒரு கால்வாசி அளவுக்கு இந்த ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது இது மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒரே டைமே உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டது மாதிரி மாறிடுங்க. அவ்வளோ சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம ஓரளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம இன்னும் ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்துருக்கிறது ரோஸ் வாட்டர் தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபேர் அண்ட் லவ்லியை நம்ம இந்த ரோஸ் வாட்டர் ஊற்றும் பொழுது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரும். நமக்கு நல்லா இலக்கம் கொடுக்கும் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்பொழுது நல்லா இலகி வந்துடும். நல்லாவே இலகி வந்துருச்சு. அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த பொடியை ஆட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அது என்னென்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சிலர்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாமல் இருக்கலாம். இல்லாமல் இருக்கிறவங்க கோதுமை மாவு கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா உங்களுக்கு திக்காக கன்சிஸ்டன்சியில் மாறி நல்லா வரும். கொஞ்சம் உங்களுக்கு பத்தாத ஸ்டேஜில், அதாவது கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூடவே வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஆட் பண்ணிடாமல் கரெக்டாக அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப லிக்விடாக இருந்தால் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வந்துடும். நமக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இது கூட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னா ஹனி தாங்க. இந்த ஹனியை வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுத்தமான ஹனியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஏன் நம்ம ஹனியை சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸ் ட்ரையாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவோட நம்ம இந்த ஹனியை வந்து சேர்க்கும் பொழுது நல்லா மாய்ச்சராக இருக்கும். உங்கள் ஃபேஸ் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக நம்ம இதில் வந்து ஹனியை சேர்த்துருக்கோம். ஆப்ஷனல் என்ன அப்படின்னா, ஹனி இல்லாதவங்க இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தாராளமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஃபேஸில் இருக்க டேன்லாம் ரிமூவ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நல்லா ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை தவிர வேறு எந்த க்ரீமே உங்களுக்கு தேவையில்லை. இதை ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்கள் ஃபேஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு க்ரீமை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை கூட எடுத்து நீங்கள் மிச்சம் இருந்துச்சுன்னா எடுத்து கூட தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக மாதிரி நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டது மாதிரி இருக்கும் உங்கள் ஃபேஸை பார்க்குறதுக்கு.
இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு என் ஃபேஸ் வந்து ஃபவுண்டேஷன் போட்டது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம க்ரீம் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கான்ஃப்ளார் மாவு ஃபேஸுக்கு யூஸ் பண்ண போகிறதுனால நம்ம ஹனியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஹனியை வந்து சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ரா மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஹனியும் மில்கையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா ஹனி வந்து நல்லா திக்காக இருக்கும் இல்லையா, அதனால் கலக்க கலக்க தான் நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஒரு ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு காட்டன் எடுத்துக்கோங்க. அந்த காட்டனை வந்து இந்த மில்கில் உள்ளே போட்டு டிப் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், எல்லாமே அதில் நல்லா இறங்கி வரும் நமக்கு. இப்போ நம்ம வந்து மில்க்கும் ஹனியும் மிக்ஸ் பண்ணி வச்சு அதில் ஒரு காட்டன் நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதை கொஞ்சம் பிழிஞ்சிட்டு நம்ம ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஹனி வந்து இதில் எதுக்கு நமக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ச்சராக வச்சுக்கோம், ட்ரை ஆகாமல் விடாமல் பார்த்துக்கோம். இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கணும் ஃபேஸுக்கு. அதனால் மில்கோட வந்து ஹனியை சேர்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் உங்கள் ஃபேஸ். என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி ரொம்ப டல்லாகவும் டேனாகவும் இருக்கும், ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும் என் ஃபேஸ். அதனால் நான் ஹனியை இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ட்ரையாக உங்கள் ஃபேஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹனி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ தெரியும் நமக்கு. க்ளோ நீங்கள் நெக்குக்கும் சேர்த்தே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ணுறது ஃபேஸுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறேன். க்ளீன் மட்டும் சேர்த்து நான் பண்ணிக்கிட்டேன். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பாருங்கள். நம்ம என்ன தான் சோப்போ ஃபேஸ் வாஷோ எது போட்டு யூஸ் பண்ணாலும் நமக்கு இந்த அளவுக்கு வந்து க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி மில்க் வச்சு நீங்கள் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணும்பொழுது நல்லா வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடும். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸில் இந்த க்ரீமை அப்ளை பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்த என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ பார்க்குற என்னோடய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நல்ல ஃபேஸ் வந்து க்ளோவாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும். நம்ம ஹனி சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா அப்படி தான் இருக்கும். அதனால் ஒன்றுமே கிடையாது. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஸில் வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். சூப்பரான க்ரீம்ங்க. நீங்கள் இதுக்காக எந்த செலவும் நீங்கள் பண்ணி பார்லர்லாம் போய் உங்கள் ஃபேஸை வந்து ப்ளீச்சோ அல்லது ஃபேஷியலோ எதுவுமே பண்ண வேண்டாம். இது ஒன்று போதும் உங்களுக்கு. ஃபேஷியல் பண்ணுறத விட நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டுவேன், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல ஒரு வாசம் இருக்கும் கம கமன்ட்டு. ஏன்னா நம்ம இதில் வந்து இது சேர்த்துருக்கோம் இல்லையா, ஃபேர் அண்ட் லவ்லி. நான் சேர்த்த பொருட்களை சேர்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்புறமேட்டு தான் தெரியும். ஒரு ஃபவுண்டேஷன் போட்டால் உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபவுண்டேஷனே போட வேண்டாம் உங்கள் ஃபேஸுக்கு. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் போட்ட மாதிரியே உங்கள் ஃபேஸ் வந்து மாறிடும். கண்ணுக்கு மேலே கூட நான் போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு ஈவன் டோன் கிடைக்கும். ஃபேஸ் ஈவன் டோனாக இருக்கும், பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா, அதுக்காக. நீங்கள் இதை ஒன்றை மட்டும் அப்ளை பண்ணால் போதும், வெளியில் போகும்போது வேறு எதுவுமே பண்ண வேணாம். இதுக்காக நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் போனோம்னா நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லி கூட இந்த பொருள்கள்லாம் சேர்த்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி மட்டும் பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்பட்டு போய்வீங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு, போதும். அப்படியே நான் ட்ரையாக விட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக தொடச்சி காட்டுறேன். எப்படி நமக்கு ரிசல்ட் வந்துட்டு பார்த்துடலாம். ஃபேஸ் பாருங்கள், வெறும் 10 மினிட்ஸ் தான் விட்டுறது, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த ஃபேஸை வந்து லைட்டாக ஜென்டில் ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல மில்க் ஹனி, அது ரெண்டையுமே சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் தான் நான் கொஞ்சமாக எடுத்து
ஏன்னா வெறுமனே நம்ம துடைக்க முடியாது, ஏன்னா ட்ரை ஆயிடுச்சு இல்லையா, அதனால நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம்ல, அதனால ஒரு மாதிரி ட்ரையாக அப்படி ஒட்டின மாதிரி இருக்கும். என் ஃபேஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு நல்லாவே தெரியும். நல்லா ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்தாச்சு. இப்போ ஃபேஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபேஸை. ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா ப்ரைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டது மாதிரி இருக்கு என் ஃபேஸ். செம்ம ரிசல்ட்டுங்க. எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக, பா எவ்வளோ அருமையான ப்ரைட்டாக மாறி இருக்கு. வாவ், செம்ம. என்ன நினச்சே பார்க்க முடியல இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமான்னு பாருங்கள். என் கழுத்துக்கும் என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. வாயே உலருது எனக்கு. அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது, செமையாக இருக்குங்க. சூப்பராக ரிசல்ட் வந்திருக்கு. எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது. அட, என்னை பார்த்தா எல்லாரும் ஃபவுண்டேஷன் போட்டு வந்தீங்களா அப்படின்னு கூட கேட்பாங்க. அவ்வளோ சூப்பர் ரிசல்ட்டுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம ப்ரைட்டாக மாறி இருக்கு. சூப்பருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கே வெளியில் போகணுன்னா நீங்கள் இதுக்காக பார்லர்லாம் போகவே வேணாங்க, வீட்லேயே சூப்பராக இந்த ஒரு பேக்கை மட்டும் போட்டிங்கன்னா போதும். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். தேங்க்யூ. சி, பாய். நெக்ஸ்ட் புதிய வீடியோவில் பார்க்கலாம்.